வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் நீதிக்காக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சி இந்த நீதிக்காக நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது, இன்றைய தினம் அஇஅதிமுக கட்சி தன்னுடைய 42வது ஆண்டு துவக்க விழாவில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 41 ஆண்டுகளை கடந்து இன்று 42வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த இனிய தருணத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி வைத்து கேக்குகள் வெட்டி சகோதரருடைய கட்சி தொண்டர்களுடன் தன்னுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிற இந்த மகிழ்ச்சியான தருணம் இந்த 42 ஆண்டுகள் இன்று ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மிகப்பெரிய கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற அதிமுக கடந்து வந்த பாதை, அவர்கள் சந்தித்த சாதனைகள், அவர்கள் சந்தித்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து இன்றைய விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தம்முடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவரும் இந்திய சுயாதீன திருச்சபைகளின் பேராயராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரகாஷ் அவர்கள் மத்தியில் வந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சேதுராமன் அவர்கள் மத்தியில் வந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக பாஜக பிரமுகரும் முன்னாள் தமிழக அமைச்சரும் இன்றைக்கு தமிழக அரசியலில் தனக்கென்ற ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்த மூத்த அமைச்சர்களாக இருந்தவர், அதுவும் குறிப்பாக அதிமுகவின் எம்ஜிஆருடைய காலத்தில் எம்ஜிஆருடைய தோழமையில் மிகப்பெரிய பொறுப்பு வகித்திருந்த மூத்த அமைச்சராக இருந்த டாக்டர் HP அண்டே அவர்கள் மத்தியில் வந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவுகளில் முக்கிய பொறுப்புகளில் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் மத்தியில் வந்திருக்க. ஐயா வணக்கம். நேயர்களே, நாம் நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம். இன்றைக்கு 42வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி துவங்கப்படுவதற்கு ஏறக்குறைய சுதந்திரம் பெற்று 20 ஆண்டுகள் காங்கிரஸ் கைகளின் ஆட்சி இருந்த தருணத்தில் அதற்கு ஒரு மாற்று சக்தியாக திராவிட இயக்கங்கள் கால் ஊன்றிய நேரங்கள், அந்த 20 ஆண்டுகளோடு அவருடைய அத்தியாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய அத்தியாயத்தை பரப்புவதற்காக திராவிட கட்சிகள் உருவான நேரத்தில் 42 ஆண்டுகளை கடப்பிடு 41 ஆண்டுகள் அடியெடுத்து வைத்து தற்போது 42வது ஆண்டில் அடியெடுத்து இருக்கிறது அதிமுக அரசு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளில் முன்னணி கட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தன்னுடைய தியாகனுடைய வெளிப்பாடுகளை நாம் காண முடிகிறது என்றாலும் கூட அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை குறித்து இன்றைய விவாதத்தில் பேச இருக்கிறோம். பேராயர், உங்களுடைய துவக்கமாக உங்களிடத்திலிருந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் 41 ஆண்டுகளை கடந்து 42வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அதிமுக கட்சி. அந்த கட்சி துவங்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அபார வளர்ச்சி. ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு மத்திய அரசிலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வேண்டும் என்று சொன்னால் அதை நிர்மாணிக்கிற மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு அதிமுக கட்சி இருக்கிறதான ஒரு செய்தி இருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னணி கட்சிகளில் இந்த கட்சியில் தீர்மானிக்கிற ஒரு முடிவாக மத்திய அரசுக்கு ஒரு முடிவு சொல்லக்கூடிய வேண்டுமானாலும் சரி, மத்திய அரசுக்கு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும், அதனுடைய ஆதரவு நிலை தேவை என்று சொன்னாலும் கூட அதற்கு தமிழகத்தினுடைய அஇஅதிமுகவுடைய அவசியம் இன்றைக்கு தேவை என்ற அளவுக்கு வளர்ச்சி, ஓட்டு விகிதமாக இருக்கட்டும், மக்கள் தொகையை அவருடைய கட்சி உறுப்பினருடைய எண்ணிக்கை விவரங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 2013 41 ஆண்டுகள் முடித்து 42ஆம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறது. தமிழகத்திலே அல்லது இந்திய அளவிலே எந்த ஒரு கட்சியும் காண முடியாத சாதனைகளை, இமாலய சாதனைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்திருக்கிறது, சந்தித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதனுடைய தலைவராக பொறுப்பேற்று 1987ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியினுடைய மாபெரும் பொறுப்பாளராக, பொதுச் செயலாளராக, தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரைக்கும் இவர்களுடைய ஆட்சியிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அநேக சாதனைகளை செய்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எங்கு போனாலும் அம்மா உணவு விடுதிகள், அதே போல் அம்மா தண்ணீர், ஏழை மக்களுக்கு 5 ரூபாயில் யாரும் சாப்பாடு போட முடியாது, 1 ரூபாய்க்கு யாரும் இட்லி தர முடியாது, அதே போல் தண்ணீர், மற்ற வசதிகள், விவசாயிகளுக்கு தேவையான சலுகைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு அநேக நன்மைகளை இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வந்திருக்கிறது, செய்து வருகிறது, செய்ய போகிறது.
ஆக இந்த 41 ஆண்டுகளை கடந்து 42வது ஆண்டிலே பிரவேசிக்கும் போது இதுவரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் மாநில அளவிலே புதுச்சேரி தமிழகம் மாத்திரம் இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது பாரத பாராளுமன்றத்திலே குறிவைத்து அடியெடுத்து நடக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியாக இந்த புதிய ஆண்டிலே இது பிரவேசிக்கிறது. அதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து பேசும் டாக்டர் சேதுராமன், நீங்கள் தொடர்ந்து அவர்களுடைய கூட்டணியில் பல்வேறு தேர்தல் களங்களில் அங்கம் வகித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த பார்வையில் அதிமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய இயக்கம், இந்த இயக்கம் ஏறக்குறைய 41 ஆண்டுகளை கடந்து 42வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இதனுடைய வளர்ச்சி பாதையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வின் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் பேசையில காங்கிரஸுக்கு மாற்றாக திராவிட இயக்கங்கள் வந்ததுன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்று நிலவிய லஞ்சத்தையும் லாவண்யத்தையும் ஒழிக்க வேண்டும் எதிர்த்து குரல் கொடுத்ததால் விரட்டி அடிக்கப்பட்டு தனது சொந்த காலிலே நின்று மக்களை சந்தித்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் புரட்சித் தலைவர் அவர்கள். இன்று தமிழகத்தில் நம்பர் 1 கட்சி அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கிராமங்கள் இல்லை, காலனிகள் இல்லை என்ற ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெயரை சொல்லும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மாநில கட்சி ஒரு நாட்டை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்றது ஒன்றே போதும். இந்த கட்சி அவ்வளவு தூரம் வளர்ந்து இல்லை. நீங்கள் சொன்னதை போல டாக்டர் எம்ஜிஆர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியுடைய துவக்கத்தினுடைய 5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இருந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு இது அபார வளர்ச்சி. 41 ஆண்டுகளில் ஏறக்குறைய 1 கோடிக்கு மேலாக 1.5 கோடியை எட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தன்னுடைய வளர்ச்சி பாதையை இட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் செய்த அபார சாதனை என்று சொல்லலாம். தொடர்ந்து நாம் பேசுவோம். டாக்டர், உங்கள் பார்வை. நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர், நீங்கள் அதிமுகவின் கூடாரத்தில் இருந்தவர், அந்த அதிமுக அமைச்சரவையிலே மிக முக்கிய பொறுப்பார்ந்தவர், நிறுவன தலைவராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு நெருங்கி பழகியவர், ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 ஆண்டு காலம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கு தமிழக அரசியல் வரலாற்று. தமிழக அரசியல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி பன்முகங்களை கொண்ட நீங்கள் இன்றைக்கு அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்தாலும் கூட இன்றைக்கு அதிமுக கட்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு அபார வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். சுருக்கமாக அதனுடைய வரலாறை சொல்லுகின்றேன். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்களால் நீக்கப்பட்ட நேரத்தில் ஒரு மாபெரும் புரட்சிகரமான ஒரு கூட்டம் திருக்கலைக்குன்றத்தில் நடைபெற்றது. பிறகு 17ஆம் தேதி அக்டோபர் 72ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். பிறகு ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளேயே மே மாதம் 73ஆம் ஆண்டு 20ஆம் தேதி திண்டுக்கல் தேர்தல். அப்போ திண்டுக்கல் தேர்தல் இடைத்தேர்தல். யார் அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் அரசாங்கத்துக்கு சாதகமாக. அப்போ எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நினைச்சாங்க. ஸ்தாபன காங்கிரஸும் போட்டியிட்டார். சித்தன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன் முத்துராமலிங்கம் போட்டியிட்டார். இந்திரா காங்கிரஸ் சார்பாக அப்பொழுது நம்முடைய இன்னொரு நண்பர் ஒருத்தர் சீமைசாமி போட்டியிட்டார். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவில்லை, மாயத்தேவர் போட்டியிட்டார். அமோகமான வகையில் அந்த 3 பேர் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஓட்டுகளை விட கூடுதல் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் எல்லாத்தை விட 2,70,000 தோராயமாக ஓட்டு வாங்கி ஒரு மாபெரும் சாதனை நடத்தினார். பிறகு ஆட்சி நடந்தது. அப்படியே படிப்படியான சுருக்கின வேகமாக நிறைய விஷயம். அப்பொழுது 84ஆம் ஆண்டு அதுக்கு இடையிலே எனக்கு பல்வேறு பொறுப்புகள். முதலாவதாக அந்த அறுவர் குழு என்று போட்டார். அப்போ புரட்சி தலைவர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள். அதிலையும் நானும் நாஞ்சில் மனோகர் இடம்பெற்றோம். அதற்கு பிறகு முதல் தலைமை நிலை செயலராக நான் ஏற்படுத்தப்பட்டேன். பிறகு அந்த கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு செயலராக நான் இருந்தேன். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
பொதுச் செயலாளராகவும் நான் துணை பொதுச் செயலாளராக இருந்தேன். 84ஆம் ஆண்டு அவர் உடம்பு நல்லா இல்லாத நேரத்தில் அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டு போனது ஆச்சு. பிறகு அப்படியே நான் சுருக்கமாக 87ஆம் ஆண்டு நமக்கு புரட்சி தலைவர் இங்கே ஒரு நல்ல கருத்து நம்முடைய பேராயர் சொன்னார். இதுதான் முக்கியமான ஒரு குரூஷியல் பாயிண்ட். 87ஆம் ஆண்டு வரையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்தி கொண்டு வந்தார். அவர் நம்மை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு சோககரமான துக்ககரமான 24ஆம் தேதி டிசம்பர் 87 பிறகு அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வேக்குவம் வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த வெற்றிடத்துல என்ன ஆகும் என்று நினைத்தார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கடலூர் மகாநாட்டில் she was introduced 83ஆம் ஆண்டு என்ற வரலாறு தெரிந்து கொள்வது. அப்பொழுது நான் அங்கே அமைப்பு செயலராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். 83ஆம் ஆண்டு கடலூர் மாநாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டார். பல இடங்களுக்கு தேர்தலுக்கு வந்தார். 84ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் அங்கே உடம்பு நல்லா இல்லாத நேரத்தில் இவர்கள் சுற்றுப்பயணம் செய்தார்கள். கொள்கை பரப்பு செயலாளராக சுற்றுப்பயணம் செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஒரு வேக்குவம் ஏற்பட்ட நேரத்தில் என்ன ஆகும் என நினைத்த நேரத்தில் இது ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று வந்து அப்பொழுது சேவல் சின்னம், அப்பொழுது கூட நான் சேவல் சின்னத்தில் கூட நான் எதிர்வழிக்கையில் கொஞ்சம் ஓட்டில் தான் நான் 2 சின்னங்கள் இருந்தது, புறா சின்னம் சேவல் சின்னம் என்று 2ஆக வந்தது. அதற்கு பிறகு நான் அப்பொழுது துணை பொதுச் செயலராக இருந்திருக்கிறேன். சரி, ஆகிய பொண்ணு நாம கோர்ட்டுக்கு போய் நாம் புரட்சி தலைவி சார்பாக அங்கே வாதாடி அதற்கு எல்லாம் அவர்களும் வந்தார்கள். 2 பேர் ஓட்டு. ஏனென்றால் 26 சீட்டுகள் புரட்சி தலைவி அணிக்கு வந்தது, ஜானகி அம்மையாருடைய அணிக்கு 1 சீட் வந்தது. ஆகவே எதற்காக சொல்கிறீர்கள், அப்பொழுது வேற வழி இல்லை, அவங்க ஒன்னா சேர வேண்டியது. சேர்ந்ததுக்கு பிறகு வரலாறிலேயே இரட்டை இலை சின்னம் இழந்த ஒரு சின்னத்தை மீண்டும் போராடி பெற்றுக் கொண்டது. அது வந்து அந்த நான் ஒரே ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு தலைமை தாங்கி அரசியல் ரீதியாக நுழையவில்லை என்றால் மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த வெற்றிடத்தை நிரப்பி மீண்டும் அதை வழி நடத்தி சென்று இப்பொழுது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க நாம் அவர்களை தான் பாராட்ட வேண்டும். இன்றைய விஷயத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கப்படுகிற சூழல் வந்தது. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த புறா சேவல் என்ற இரட்டை கோஷ்டி நிலவிய நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுடைய சின்னமாக பெறுவதற்கு போராடியவர் என்பது ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய பங்கு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை நீங்கள் உண்மையிலே அவங்கதான் தொடர்ந்து முழுக்க முழுக்க அவருடைய முயற்சி எல்லா உட்கார்ந்து கொண்டு காயை நகர்த்துற மாதிரியாக யார் யார் அனுப்ப வேண்டும் என்று டெல்லிக்கு அப்பொழுது பேரி சாஸ்திரி அவர்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். ஹண்டே அதுக்கு போகணும், இவர் போகணும், முத்துசாமி போகணும். அந்த வெற்றி இரட்டை இலை சின்னத்தை மீட்டதன் பொறுப்பு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய தொடர்ந்து பேசும். வைத்திலிங்கம் சார், உங்கள் பார்வை இன்றைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தில் இருக்கிறீர்கள், இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் பார்வையில் அதிமுக கட்சி எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ஒரு இமாலய வளர்ச்சி என்று தங்களை சொல்லிக் கொள்கிற அதிமுகவுடைய வளர்ச்சி பாதையில் அவருடைய செயல்பாடு திட்டங்கள் இன்றைக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்லாட்சி புரிகிற ஒரு அரசாக இன்றைக்கு அதிமுக அரசு இருக்கிறது என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 42 கால அதிமுக வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் 17 ஆண்டுகள் அது எம்ஜிஆர் கட்சியாக அடையாளம் காணப்பட்டது. 25 ஆண்டுகள் ஜெயலலிதா கட்சியாக அடையாளம் காணப்பட்டது. தலைமை பொறுப்பு கொடுக்கிறவர் காட்டுவது இயல்பான விஷயம் தானே. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. அதுதான் அங்கதான் அந்த வித்தியாசமே இருக்கு. நிச்சயம் சொல்லுங்க. அந்த திமுகவானது அதிமுக இரண்டிற்குமே நீதி கட்சி இல்லாமல், பெரியார் இல்லாமல், அண்ணா இல்லாமல் இந்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் அது திராவிட இயக்கத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய பிரதிநிதியாகத்தான் கருதப்படுகிறது இன்றும் தொண்டர்களால், மக்களால். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே கருணாநிதி எதிர்ப்பு கட்சி என்றுதான் அந்த கட்சிக்கு அடையாளம் எம்ஜிஆர் காலத்திலேயும் 17 ஆண்டுகள் காணப்பட்டது. 25 ஆண்டுகள் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலும் காணப்பட்டு வருகிறது. எனவே இதனுடைய முகம் என்பது நேற்றைய தினம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். 42 ஆண்டு கால வரலாறு. அதிலே ஒரு வரி கூட தப்பி தவறி கூட பெரியார் பெயரை அவர் சேர்க்கவில்லை, சேர்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவரது மனசாட்சி அவருக்கு தெரியும், உறுத்தும். எனவே அவரது பெயரை சேர்ப்பது என்பது பெரியாரை களங்கப்படுத்தியதாக ஆகிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக
நடுநிலையோடு நியாயமாக அது இந்த பெயரை தவிர்த்திருக்கிறார். எனவே இதை ஒரு திராவிட இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக பிரதிநிதியாக மக்கள் பார்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த ஆட்சி இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி என்று பார்த்தீர்களே, ஆனால் இது சட்டமன்றத்திற்கு எதிரான ஆட்சி, சட்டமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி. மக்கள் மத்தியில் யாராலும் வெளிப்படையாக பேச முடியாது, பொய் வழக்குகள் பாயும் என்ற அச்சத்திலே மக்கள் ஊடகங்கள் எல்லாம் தவித்து போய் நிற்கின்ற ஆட்சி. கலைஞர் கருணாநிதி என்னவெல்லாம் செய்தாரோ எல்லாவற்றையும் நிராகரிக்கிற, அவர்களெல்லாம் மூடி முடக்குகிற வேலை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி. இப்படித்தான் அறியப்படுகிறது தவிர பாசிட்டிவா இப்ப ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிலர்கள் அவை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அம்மா உணவகங்கள் இப்படி எல்லாம் செயல்பாடுகள் மக்கள் சில அதாவது 95 விழுக்காடு தீமைகளை செய்தவர்கள் ஒரு 5 விழுக்காவது நல்லது செய்ய வேண்டும். அதே போலத்தான் இவர்களை நாம் பார்க்க முடியாது. பொது ஒரு இது என்று சொன்னால் மின்வெட்டு, விலைவாசி, மக்கள் படும் துயரம், நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது இந்த மின்வெட்டு பிரச்சனை என்பது கடந்த கால திமுக ஆட்சியினுடைய செயலற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு என்பதே அதிமுக சுமத்தப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்கள் எப்படி ஏற்பீர்கள்? திமுக காலத்தின் காலம் மின்சார தட்டுப்பாடு இருந்தது, மின் உற்பத்தி நிலையங்கள் துவக்கப்பட்டன, அதனுடைய விளைவுகள், அதனுடைய நன்மைகள் இப்போது கிடைக்க துவக்கியிருக்கின்றன. அன்றைய காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டது, தொழிற்சாலைகள் பெருகும் என்றெல்லாம் அறிவித்தார்கள். ஆனால் எத்தனை தொழிற்சாலைகள் பெருகப்பட்டது என்ற புள்ளி விவரங்களை உங்களால் தர முடியுமா? நிச்சயமாக. இன்றைக்கும் கூட நெல்லை போன்ற மாவட்டங்களில், இன்றைக்கும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கையகப்படுத்த இடங்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் ஒரு மக்கள் சக்தி மகத்தான சக்தி என்று சொல்வார்கள். ஒரு ஆட்சி நீங்கள் குறைகளை சொல்லுங்கள், நான் இல்லை என்று ஒரு நிறைவு சொல்ல விரும்புகிறேன். தாது மணல் கொள்ளை இவைகள் எல்லாம் சென்ற ஆட்டிலே ஆட்சி இவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் குற்றம் சொன்னார்கள். அதெல்லாம் சொன்னதற்கு பின்னாலே தான் இவர்களுக்கு ஆட்சி கொடுத்த பிறகு அந்த மணல் கொள்ளைகளை திருத்துவதற்கு, தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பற்றி மக்களுக்கு என்ன தெரியும்? ஒன்று. நான் சொல்லுகிறேன், நான் முத்தாய்ப்பாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், முந்தைய ஆட்சி காலத்தில் ஒரு முறை இதே சொத்து குவிப்பு வழக்கிலே அவர்கள் தண்டனை பெற்று தற்காலிக முதல்வராக ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் நியமிக்க வேண்டிய கட்டம் உருவாகியது. இன்றைக்கும் கூட சொத்து குவிப்பு வழக்கிலே பெங்களூரில் நடைபெற்றிருக்கிற வழக்கிலே சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகம் கண்டிராத வகையிலே எனக்கு இன்னார்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று வினோதமான ஒரு வேடிக்கையான ஒரு வேண்டுகோளை குற்றவாளியே வைக்கின்ற, நீதிமன்றத்தில் வைக்கின்ற வினோதத்தை பார்க்கிறோம். இதனுடைய விளைவாக இந்த ஆட்சி காலத்திலே கூட மீண்டும் அந்த மாற்று முதல்வரை தேட வேண்டிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் சுட்டிக்காட்டலாம், ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வர இருக்கிறது. தீர்ப்பு வந்த பிறகு நாம் தெரிந்துவிடும் நீங்க சொல்கிற, அல்லது நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்குகிறதா என்று காத்திருக்கிறார். பேராயர், உங்கள் பார்வையில் இன்றைக்கு சிறுபான்மை மக்களின் பாதுகாவலாக தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மக்கள், இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக எழுந்து கொண்டிருக்கிறார். இதனால் தேர்தல் களங்களில் அவர்களுக்கான ஒரு அபார வளர்ச்சி, அபார வெற்றியை காண முடிந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாட்டின் அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் போல வேறு யாரும் எதுவும் செய்யவில்லை. மற்றவர்கள் சொன்னார்களே தவிர வாய்ச்சொல் வீரர்களாக இருந்தார்கள், ஆனால் செயல் வீரர்களாக இல்லை என்பது அது உலகம் கண்ட உண்மை. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் எருசலேமுக்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்ல ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் 500 பேரை அவர்கள் அனுப்புகிறார். 20,000 ரூபாய் கொடுத்து. இது கிறிஸ்தவர்களுடைய கனவாக சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக கூட எட்டாக்கணியாக இருந்தது. ஏனென்றால் இஸ்லாமிய மக்கள் மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை செல்வார்கள். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் புனித யாத்திரை செல்ல எந்த விதமான முகாந்திரமும் வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் புழுங்கிக் கொண்டிருந்த போது நமது புரட்சி தலைவி அம்மா, முதல்வர் அம்மா அவர்கள் இந்த மாபெரும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இதில் என்ன நாம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவ நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோ, இங்கிலாந்து தேசமோ, ஆஸ்திரேலியாவோ, இல்லாட்டி நியூசிலாந்து தேசமோ, ஐரோப்பிய நாடுகளோ, சிலுவை கொடியை வைத்து கொண்டிருக்கிறதான சுவிட்சர்லாந்தோ, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் போன்ற கிறிஸ்துவ நாடுகள் செய்யாத ஒரு காரியத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கும்படியாக செய்திருக்கிறார்கள். அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் புனித யாத்திரை செல்ல ஹஜ் பிரயாணிகளுக்கும் அந்த பிரயாணத்திற்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுடைய
பெண்களுக்காக தனி ஒரு மகளிர் சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலாமாக்களுக்கும் உதவி செய்யும்படியான காரியங்களை செய்து வருகிறார்கள். உலாமாக்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள், மிதிவண்டி கொடுக்கிறார்கள். அநேக இஸ்லாமிய மக்கள் அநேகர் பயன்பெற்று வருகிறார்கள். சிறுபான்மை மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த ஆட்சி இருப்பதாக உங்கள் பார்வை? ஆமா, அதுல இன்னும் கூட நாங்க எவ்வளவோ சொல்லலாம். நான் வந்து ஒரு 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 துளி கடுகளவு கூட நான் சொல்லி முடிக்கல. ஆனா வந்து சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அம்மாவை பார்க்கிறார்கள். சிறுபான்மை மக்கள்னா சாதாரண சிறுபான்மை எல்லாம் சொல்ல போனா 17% பக்கத்துல கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க, ஒரு 13% மேல இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்தாலே 30% மக்கள். இந்த 30% என்பது சிறுபான்மை அல்ல. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தா கூட 30% ஓட்டை வாங்க முடியாது. ஆக இந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி என்பது தீர்மானிக்கும் சக்தியாக இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் சரி எல்லா தேசங்களிலும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வங்கி மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த சிறுபான்மை மக்கள் நம்பிக்கையின் நட்சத்திரமாக நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கள் கண்களுக்கு தெரிகிறார். தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. இன்றைக்கு 42வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அதிமுக கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்கள், கடந்து வந்த பாதைகள் குறித்த பல்வேறு விஷயங்களை இன்னும் பரபரப்பாய் பேச இருக்கிறோம். ஒரு சிறு விளம்பரங்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி முழங்கும். 42வது ஆண்டு துவக்க விழாவில் அடி வைத்து வைக்கும் அதிமுக கட்சியினுடைய செயல்பாடுகள், கடந்து வந்த பாதைகள் குறித்து பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் பார்வையில் இன்றைக்கு திராவிட இயக்கங்களின், குறிப்பாக இன்றைக்கு காங்கிரசுக்கு மாற்றாக திராவிட இயக்கங்கள் துவங்கப்பட்ட போது அதில் ஒரு புதிய சக்தியாக அதிமுக அன்று உதயமானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு 42வது ஆண்டில் எடுத்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் இன்றைக்கு தேர்தல் களமாக இருக்கட்டும், போராட்ட களங்களாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எடுத்து வைப்பதில் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ந்து கூட்டணியில் அங்கு வகுத்து இருக்கக்கூடிய உங்கள் பார்வை? தொடர்ந்து இந்த இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக, நம்பர் 1 இயக்கமாக தமிழகத்தில் இருக்கிறதுனா அது ரெண்டு காரணம் தான். ஒன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமை, இன்னொன்று அந்த பக்கம் இருக்கக்கூடிய குடும்பத்தை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய அரசியல். இது தனி மனிதனாய் இறங்கக்கூடிய ஒரு களப்பணி, இது குடும்பமாய் பின்னணி. இவங்களுக்கு வந்து வேற பின்னால எதுவுமே இல்லை. அவங்களுக்கு மக்கள் ஃபுல்லாக தமிழ்நாட்டு மக்கள் தான் மக்கள். அது மக்கள் நம்புறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் 85 வயசானாலும் அந்த தலைவர் பதவியை கூட விட மாட்டேன் அப்படின்னு பையன் இவ்வளோ சண்டை, அது அசிங்கமாக இருக்கு. அதனால மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறது அந்த திமுக. இல்ல, இன்றைக்கு அவருடைய அபார வளர்ச்சிக்கு அவருடைய எடுக்கக்கூடிய முடிவு, எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்குவதில்லை என்ற ஒரு அலாதியமான ஒரு நம்பிக்கை, தினமான நம்பிக்கை, இந்த விஷயத்தும் யாருக்கும் எதற்கும் சலித்தவர்கள் இல்லை என்ற ஒரு அலாதி நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு. சொல்லுங்க. அதிமுக வந்து தேவர் கட்சியை தான் நான் பச்சையாக சொல்றேன். இது வந்து ஒளிமறைவு ஒண்ணும் கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல மாயத்தேவர் ஜெயிச்சுக்கும் போது அவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர், இன்னும் சொல்ல போனா முக்குலத்தோர் கட்சியா தெரியுது. ஆனா முக்குலத்தோருக்கு இந்த அம்மா எதுவும் செய்யல, எதுவும் செய்யறது இல்லை. ஆனாலும் கூட முக்குலத்தோர் கட்சியாக அது அறியப்படுகிறது, பிரச்சாரம் செய்யப்படுகிறது. சசிகலாவை முன்னிறுத்தி இவர்கள் ஓட்டு வாங்கத்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக எந்த சலுகையும் செய்வதில்லை. இப்போ 30ஆம் தேதி நீங்கள் குறிப்பிடுகிற அதே நீங்கள் அதிமுக கட்சியினுடைய சகோதர தோழி அவர்களாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை பற்றி குற்றம் சாட்டுகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் திமுகவிலும் குடும்ப அரசியல் என்பதான ஒரு குற்றச்சாட்டை டாக்டர் வைக்கிறாரு. அது நெடுங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு இதுதான். சின்ன பிள்ளையில 15 வயது சிறுவனாக இருக்கும் பொழுதிலிருந்து அந்த கட்சி பணி ஆற்றி வந்து அதற்குரிய களப்பணி ஆற்றி தொண்டர்களிடத்தில் 2.5 குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும்தான் அவர்களோட ஒப்பிட முடியாது. குடும்பத்தை சார்ந்தவர் அதிர்ச்சினா பேராயர் வந்து கொஞ்சம் நியாயமா நடப்பாருன்னு பேசுவான்னு இருப்பாங்க. பேராயர் வணக்கத்திற்குரிய பேராயர் வந்து ஒரு தகவலை சொல்லும் போது நியாயமா நடந்துக்கணும். அதாவது அவர்களது சிறுபான்மையினரை போற்றுகின்ற ஒரு போர்வாளாக போற்றட்டும் மறுக்கவில்லை. 3.5% இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் அளித்தார் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டு வேண்டும். அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் அளிக்க முன்வந்ததை கலைஞர் அளிக்க முன்வந்ததை ஏற்க மறுத்தவர்கள் இவர்கள். அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இது சமன்பாடாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. இல்ல, மூத்த தலைவர்கள் புறம் தள்ளி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் மீது இருந்தாலும் கூட இரண்டாம் கட்ட தலைமையே இல்லை. நான் இன்னும் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன். திமுக சொன்னா அங்க 10 பேர் தலைவர்கள் இருக்காங்க. அதிமுக ஜெயலலிதா விட்ட வேறு 2வது முகத்தை காண்பிக்க முடியுமா? ஒரு தனிநபர் இயக்கம் எல்லாம் பொம்மைகள். தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கார். அவருடைய கருத்துக்களை கேட்போம். வணக்கம். நீதிக்காக
நீங்க சார் கேனாம்பேட்டில பேசுறேன் சார். சார் உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கணேசன் சார். சுதேசன் சார் சொல்லுங்க சார். கணேசன் சார், அது ஏடிஎம்கே வந்து பண்ணுது நல்லா பண்ணுது பண்ணலன்றது கிடையாது சார். சரி. கருணாநிதி எதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதால ஓட்டு விழுந்துருக்கு சார். சரி. அதுதான் சார் உண்மையிலேயே அது டிஎம்கே சொல்றாரு அவர் இதா இருக்காருன்னு. ஜெயலலிதா உண்மையிலே ஒன்றும் பண்ணல. கருணாநிதி ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் சார் அது ஓட்டே விழுகுது சார். சரி. அவர் பண்ற அராஜகத்தினால பண்ணதுக்காக எல்லாருமே ஓட்டு போடுறாங்க சார். சரி. இதுல வந்து வேற ஒண்ணு ஏடிஎம்கே நல்லா பண்ணுது டிஎம்கே நல்லா பண்ணுது பிரச்சனையே கிடையாது சார். தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் பார்வையில் இன்றைக்கு இந்திய அரசியலை ஆட்டி படுக்கும் சக்தியாக அதிமுக வளர்ந்திருக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரே பேசிட்டு இருக்கனால டு புட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட் என்ற வகையில் அவர் ஏதோ திராவிட கட்சிகள்லாம் சப்ஜெக்ட் கொண்டு வந்தார். கருணாநிதியை எதிர்த்து ஆரம்பித்தது உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால், ஏன்னா கருணாநிதியினுடைய பல தவறுகளினுடைய விளைவாக தமிழ்நாடு பூராவும் ஒரு பயங்கரமான அதிருப்தி இருந்தது. நான் உங்க அனாலிசிஸ் கொடுக்குறேன், பொறுமையோட கேளுங்க. அப்புறம் நீங்க என்னன்னா பேசுங்க. சரி சரி. அப்போ ஒரு நான் என்ன, அப்ப நான் சுதந்திர கட்சி இருக்கேன். நாங்க கூட ஆன்டி கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்டி கருணாநிதி. ஸோ நாங்கள் ஆன்டி கருணாநிதி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம். அப்புறம் அதான் அப்போ வந்து பெரிய ஒரு அலை, ஆன்டி கருணாநிதி அலை. அவருக்கே தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், பேசுறேன். நான் அப்போ எதிரில் உட்காருவேன், அவருக்கே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியாத பயங்கரமா அலை வீசிக்கிட்டு இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஓப்பனிங் யூர் ஐஸ் சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா நான் துடிச்சலா பேசக்கூடியவன், அதனால எனக்கு சில கஷ்டங்களும் ஏற்படும். அது ஒண்ணு நடந்தது. ஸோ இட் இஸ் நாட் அங்க எப்படி ரெண்டா உடைஞ்சது. இவ்வளவு ஸ்பேஸ் ஃபார் திராவிட இயக்கங்களுக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ், 80% ஸ்பேஸ் என்றதான் தமிழ்நாட்டில் இருக்குன்னா பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் ஆன்டி கருணாநிதி ஃபீலிங்ஸ். அவர் செய்த தவறுகள் பலது இருக்கு. அதை வந்து அவர் அறிந்து செய்ய, அவருக்கு நான் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு சொல்ல, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்ல வேண்டிய மறுக்க வேண்டிய இல்ல. 50 ஆண்டு காலமாக நீங்க கலைஞருக்கு இருங்க, நீங்க மறுக்க முடியாது. ஏன் அவசரப்பட்டு பண்றீங்க? டைம் நிறைய இருக்கு. ஏன்னா அவர் நம்மளோட தமாஷ். நான் யார பத்தி சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்கள் வந்து டாக்டர் சார் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. ஹேபிட் ஆஃப் லிசனிங். ஓகே, நீங்க பேசுங்க, கேளுங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியுதுக்கு மேட்டர். காலம்னிஸ்ட் மாதிரி ஒரு பத்திரிகை நிருபர் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, அது வந்து ஆன்டி, அதனுடைய விளைவு தான் அப்படிப்பட்ட மாயத்தேவன் அந்த ஓட்டு. அது பயங்கரமான வகையில் அலையினுடைய ஒண்ணு அங்க கட்சியில ஒண்ணும் வேலையில, கட்சியை ஆரம்பிக்கல. அப்பொழுது அந்த மாதிரி ஒன்னும் ஆர்கனைஸா பண்ணல தலைமை நிலையத்தில் ஒண்ணும். சார், இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், நீங்கள் எம்ஜிஆருடைய தலைமையில் அமைச்சராக இருந்தவர்கள், அன்றைக்கு இருந்த சுதந்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்களிடம் இருக்கிறதா ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுக்கு வரேன், வரேன். அதனால இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னார். ஏன்னா அதுக்கு டிஃபென்ஸ் பண்றது அத போய் பாஜக தலைவர் கேக்குறீங்களா? இல்ல, அவர் அமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். வழக்கம் கேக்குறேன் நான். ஓகே சார், சொல்லுங்க. டோன்ட் நாட் ப்ராப்பர். யூ அலோவ் இட். நீங்க அப்புறம் பேசுங்க, கண்டினியூஸா பேசுங்க. பிரைவேட் கேக்குறேன். சரி சரி சார். வந்து இவர் வந்து பிகாஸ் இங்கே ஒரு சொல்லும்போது அது கேஸ்ன்னு சொன்னார். இப்ப நிறைய கேஸ் எல்லாரும் மேல இருக்கு. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, நிறைய பிரச்சனை இருக்கிறது. எங்க மேலயும் நிறைய கேஸ் போட்டாங்க. எல்லா கேஸும் இவங்க வெளியே வந்துட்டாங்க. எங்க நீங்க தவறுகள் நடக்கிறதுன்னு சொல்றேன். ராத்திரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு லேடி ராத்திரி நீங்க நல்லது தமிழ்நாடு மக்கள் மிட் நைட்ல வந்து எழுப்பி அவங்களை கொண்டு போய் டெய்லர்ஸ் ரோட்ல ஏதோ ஒரு ஆபீசர் இருக்காரு, அங்க கொண்டு போய் ராத்திரி மோஸ்ட் அன்பார்டனபிள் மிஸ்டேக். அவருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கும். டெஃபினெட்லா கருணாநிதி, டாக்டர் கருணாநிதி நல்லா தெரியும் எனக்கு. அதுக்காக சொல்றேன். அது மாதிரி கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதனுடைய விளைவாக தான் இது வந்தது. நீங்க நல்லா பார்க்கணும். இப்ப எலெக்ஷன் நடந்தது இல்ல, 2011 எலெக்ஷன் வேவ், பயங்கரமான ஒரு வேவ் ஆன்டி கருணா. அப்பொழுது புரட்சி தலைவருக்கு எப்படி ஒரு கிடைச்சதோ அந்த வேவனுடைய பிரதிபலன் அதே மாதிரியாக இருக்குது. அந்த வகையில தான் இது. இப்ப இன்னொரு क्वेश्चन நீங்க கேட்டீங்க, மெத்தட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ், ஒரு மெத்தட் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட். ஆளுகை தன்மையினுடைய விவரங்கள். இந்திரா காந்தியினுடைய மெத்தட் வேற, ராஜீவ் காந்தி கிடையாது. சரி, ராஜீவ் காந்தியுடைய மெத்தட் மன்மோகன் சிங் கிடையாது. எம்ஜிஆருடைய அணுகுமுறை, எம்ஜிஆர் மெத்தட் யூ cannot expect. இட்ஸ் நாட் a carbon copy. சரி, நான் அத சொல்றேன். சரி, அவரோட மெத்தட்
இவங்க ஒரு மெத்தட். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நான் பாக்குறது சரி. நான் வந்து 2 years I have worked under her. சரி. அது உங்களுக்கு சொல்றேன். சரி. ஆஸ் துணை பொதுச் செயலாளர் 2 வருஷம் 88 89 நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவ பை ஹேபிட் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சொன்னா கொஞ்சம் கோவம் வரும். அதனால நாம இதுதான் அவருடைய ஸ்ட்ரிக்ட், அவருடைய கண்டிப்பு தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உச்சத்தை அடையறதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்றது ஒரு தவறு செஞ்சாருன்னா, தவறு செஞ்சாங்கன்னா she cannot tolerate, உடனடியாக நீக்கப்படுறது. அதனால ஒன்றும் தவறு இல்லை. அந்த டிசிப்ளின். இப்ப நீங்க காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்களை மூணு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வரல. அவங்க என்ன மூணு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு டிசிப்ளின் கிடையாது. யார் வேண்டுமானாலும் என்ன தவறு வேணாலும் செய்யலாம். இப்படி எல்லாம் நீங்க அதிமுகவில் தவறு செய்தா அந்த மாதிரி விடுவாங்களா இப்படின்னு அவங்க என்கிட்ட பேசுறாங்க. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆன்டி தான். இப்பொழுது கூட தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான் தினமும் 200 பேரை பார்க்கிறேன். நடுநிலைமை இருக்கக்கூடிய யாராவது ஒரு 10 பேர் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணது சரி என்று சொன்னது கட்சிக்காரன் அவனே மனசுக்குள்ள நொந்துகிட்டு இருக்காங்க வேற காரணத்துக்காக. அதெல்லாம் வேற நான் பார்ட்டி ஆட்கள் யாராவது வந்து இது இவங்க வேண்டாம் அவங்க நல்லா அந்த மாதிரி சொல்ற ஆளு நான் பார்த்ததில்லை. அதான் மிக முக்கியமானது. கண்டிப்புடன் நடத்துவதன் காரணமாக ஒரு டிசிப்ளின் கூட அந்த பார்ட்டியில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது கூட அவர் ஒரு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சொன்னீங்க. எலக்ட்ரிசிட்டியுடைய யாருக்கும் சப்ஜெக்ட் புரியல. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இன் தமிழ்நாடு அண்ட் இன் குஜராத் மேக்சிமம் நீங்க எடுத்தீங்கன்னா மேக்சிமம் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எங்க பயன்படுத்துறாங்கன்னா குஜராத் அண்ட் தமிழ்நாடு ஹையஸ்ட். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா அங்கெல்லாம் பற்றாக்குறை இல்லை. ஏன்னா தேவை இல்லை, கன்சம்ஷனே கிடையாது. இங்க ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்த காரணத்தினாலே, அதே மாதிரி குஜராத்ல ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்த காரணத்தினாலே consumption of electricity has become 2 times more. இப்போ ஆகவே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறை. ஓகே சார். இல்ல இன்றைக்கு நீங்க சொன்னது ஒற்றை வார்த்தையில் உங்களிடம் கேட்கிறேன். இருந்து கொண்டு ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்புக்குள், ராணுவ கட்டுக்கோப்புக்குள் என்று சொல்வதை போல ஒரு கட்டுக்கோப்புக்குள் யார் தவறு செய்தாலும் அவர்கள் கடைக்கோடி தொண்டனாக இருக்கட்டும் இல்ல உச்ச பதவியில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் அவர் அடுத்த நாளை பதவியில் இருந்து தூக்கி எறிகிற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான முதல்வராக இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? முற்று முழுதாக உண்மையை சொல்லிருக்கிறீங்க. இப்பதான் சரி சரி. அது ஒரு சர்வாதிகாரமான கட்சி. இல்ல நடவடிக்கைகள் தவறு செய்கிறவர்களுக்கு எடுக்கப்படுகிற நடவடிக்கை. அது ஒரு டிசிப்ளின் பார்ட்டி என்று சொல்லலாம். வேற டிசிப்ளின் வேற டிசிப்ளின் பார்ட்டிங்க. சரி சரி. என்னுடைய விமர்சனம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. மாற்றுக்கிறதுக்கு அங்க வேலை இல்ல. ஜனநாயகம் என்பதற்கு வேலை இல்ல. கொள்கைக்கும் அங்க வேலை இல்ல. அங்கே இருப்பதெல்லாம் தனி மனித வழிபாடு மட்டும்தான். இதுதான் கட்சி, இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் இந்த அராஜக போக்கிற்கு, சதேச்சகார போக்கிற்கு, ஊழல் போக்கிற்கு, மக்கள் எதிர்ப்பு போக்கிற்கு, தமிழர் உணர்வுக்கு எதிரான போக்கிற்கு, அனைத்து தரப்பிலும் அச்சகராகலாம்னு சொன்ன ஒரு சட்டத்தை நம்ம வந்து அதை உயிர் கொடுக்க முயற்சி செய்யாமல் இருப்பதை கண்டித்து, பிரபாகரனை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாரு, அந்த கொடுமையை கண்டித்து, இந்த இப்பொழுதும் கூட வதை போட்டுக் கொண்டிருக்கிற உரிமைகள் இலங்கை தமிழர் பிரச்சனைகளுக்கு கச்சத்தை மீட்க போராடுகிறவர்கள் ஒற்றுமை உணர்வு காட்க மறுக்கிற அதற்கும் கலைஞரை குற்றம் சார்ந்துகிற போக்கிற்கு இவர்கள் எல்லாவற்றிற்குமாக தமிழக மக்கள் அந்த அரசின் மீது கொதிப்பு நிலை. நீங்க சொல்லுகிற இந்த கொதிப்பு நிலை என்ன என்பதை தேர்தல் களம் எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும் அவர் தவறு செய்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எல்லா மக்களும் தெளிவான தேர்தல் களங்கள் தங்கள் வாக்குகளை யாருக்கு முடிவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை நாம் தேர்தல் முடிவின் போது பார்ப்போம். இலங்கை தமிழர் எதை சொன்னீங்க அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேவ் நான் சொன்னேன் பாருங்க. இப்ப 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 2006 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஆட்சிக்கு வந்தது, ஆனா 70 பேர் தான் இருக்க முடியும். அப்ப மைனாரிட்டி தான் வர முடியும். அவங்களால நல்ல மெஜாரிட்டி வர இன்றைக்கு மெஜாரிட்டி தேமுதிக தான். இப்பொழுது தேமுதிக எதிரணி. நீங்க நான் சொல்றது எதிரணியா அல்லது இல்ல நம்முடைய விவாதம் வேற வேற திசை திருப்பி கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்க சொன்னது போல இவர் டாக்டர் பண்ணலாம். அவங்களுக்கு எக்கச்சக்கமான கூட்டணி எல்லாம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏகப்பட்ட காங்கிரஸ், மாபெரும் காங்கிரஸ் கட்சி, அந்த கூட்டணி எல்லாம் இருந்தது. திராவிட முன்னேற்ற அதெல்லாம் அந்த அத்தனை கூட்டணி இருந்து கூட தவிடுபொடியாக்கி விட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நான் சொல்ல ஆட்சிக்கு வரும்போது
கை உடைந்து கால் உடைந்து மைனாரிட்டி அரசாங்கமாக வர முடிந்தது. சரி, அதான் நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரும்போதே அப்படி இருக்கு, முழு பவரோடு முழு வந்து அவங்களால தாங்க முடியல. அதுதான் சொல்ல முடியும். நிச்சயம். இப்போ டாக்டர் பிரபாகரனை பத்தி சொன்னார, பிரபாகரனை வந்து தீர்மானம் போட்டாங்க அப்படி இப்படிங்க. ஆனா பிரபாகரனை அழிச்சதுக்கு துணை போனவரே கருணாநிதி. அவருதானுங்க அந்த காலத்துல அவர்தான் ஆட்சியில் இருந்தாருங்க. அந்த ஆட்சி காலத்துல தானே நடந்தது. ஆட்சியில இருக்கணும், பவர்ல இருக்கணும், சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழனுடைய உணர்வுகளை தமிழக தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுத்தி இருக்கலாமே. நீங்கள் ரெண்டு பேருமே சொல்ல நியாயமான கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, அப்பொழுதும் கலைஞர் கண்டிப்பாகவும் கடுமையாகவும் இன்றைக்கு நான் வைக்கக்கூடிய இப்பொழுதும் இலங்கை தமிழர்கள் படும் மின்னர்கள் குறித்து கடிதங்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இதன் இன்றைக்கும் மீனவர் பிரச்சனையில் இன்றைக்கும் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு முதல்வர் கடிதம் எழுதினார், அதற்கு நடவடிக்கை இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் கூட்டணி அங்கம் வகித்திருந்த அந்த காலத்திலும் மிகப்பெரிய பொறுப்பில் அலையன்ஸ் வச்சிருந்தாங்க, யாருமே வெளியே வரவில்லை. அதாவது டாக்டர் ராமதாஸ்ல இருந்து திருமாவளவன் முதற்கொண்டு சொல்றேன், அப்பொழுது அவரவர்கள் பொறுப்பிலிருந்து வந்திருக்கணும்ல, அவர்கள் கடமை என்பது கண்டிப்பது, அறிக்கை விடுவது, உண்ணாவிரதம் இருப்பது என்றுதான் இருந்ததை தவிர எதிர்ப்பு உணர்வுகளை காட்டினார்களே தவிர யாரும் தங்கள் பொறுப்புகளை விட்டு வெளியேறுவதுதான் இதற்கு முந்தின அரசு இருந்த நேரத்துல தான் வந்து தமிழ் விடுதலை புலிகள் மேல தாக்குதல் நடந்தது. 75,000 பெண்கள் வந்து விதவைகளாக, அவர்கள் பால்ய விதவைகளாக இன்றைக்கு மாறி அவர்கள் தங்களுடைய கற்பை விலை கொடுக்கக்கூடிய நிலையிலே பல விதத்திலே துன்புறுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ் ஈழ மக்கள் அவர்கள் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து எல்லாவற்றையும் அவல நிலையிலே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யார்? நல்லா நாம யோசிச்சு பார்ப்போங்களே. மனசாட்சி உள்ள யாருமே அதை மறுக்க முடியாது. அதோட சேர்த்து நல்லா பாயிண்ட், அதோட சேர்த்து நீங்க உங்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுங்க. 2009 இவர் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, அங்கே இந்த UPA 1 முடிய போகுது. அப்பொழுது வந்து உண்ணாவிரதம் மேல இருந்தாங்க. அப்போ ஏதோ அவங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தாட்டாங்க, நாங்கள் இதை என்ன ஒன்று முடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை, அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னபடி நிறைய பேர் இறந்து போய் அந்த இறந்து போக மாண்ட நேரத்தில் முதலமைச்சராக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்பர் 1. நம்பர் 2 கச்சத்தீவு பற்றி சொன்னீங்க. இன்றைய மீனவர்களுக்கு மிக மிக பெரிய பிரச்சனை கச்சத்தீவு. அது பறிபோகி கொடுக்கக்கூடிய தாராவாத்து கொடுக்கும்போது நான் எதிர்கட்சியில் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது கச்சத்தீவு போன நேரத்தில் முதலமைச்சராக இருந்தார். அது அப்பவே இந்திரா காந்தி அம்மையார உடனடியாக சட்டமன்றத்தில் தீர்மானம், நீங்க லெட்டர் எழுதலாம் கேக்குறீங்களா, சட்டம் அப்பொழுதே முதலமைச்சராக உடனடியாக அவருக்கு தெரியும், அவங்க பார்லிமெண்ட் எம்பிஸ் அங்க இருக்கிறாங்க, உடனடியாக மேடம் ஸ்டாப் இட், ஸ்டாப், அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணி தமிழகத்துடைய கருத்துக்கள் கேட்டு செய்யுங்க. செய்யற நேரத்தில் திராவிட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நாங்க எல்லாரும் சொன்னோம், சட்டமன்றத்தில் சொன்னோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க, எல்லாரும் கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தான் அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். இது வரலாறு, இது யாராலையும் மாற்ற முடியாது. அதே போல தமிழ் விடுதலை புலிகள் அங்க சாவுக்கு அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் சாவு அந்த நேரத்தில் நடந்தபோது தமிழ் ஈழ மக்களுக்கு எதிராக எல்லா காரியங்களும் நடந்து அங்கே இன்றைக்கு அவர்கள் பைத்தியக்காரர்களைப் போல பிச்சைக்காரர்களைப் போல இருக்க காரணமான சூழ்நிலையிலே தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள். இல்ல இன்றைக்கு எம்ஜிஆர் காலத்துடைய நடவடிக்கைகளும் அதிமுக கட்சியுடன் இருந்த காலத்தில் அப்போது எம்ஜிஆர் எடுத்த நடவடிக்கைகளும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2 விதமான நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எம்ஜிஆர் வந்து சார் அவர் ஒரு ஆண், அதனால எல்லாரும் நெய்ச்ச பழகலாம். பெண்ணுன்னு இருக்கிறதுனால இவங்க ஓரளவு ரிசர்வாக தான் இருக்கணும், எந்த நேரமே யாரையும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தெரியும். மற்றபடி
இல்ல அவர்கள் எடுக்கிற அந்த அதிகாரப்பூர்வமாக எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலோடு எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எம்ஜிஆரை விட அதிக துணிச்சல் புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான் துணிச்சல் அதிகம். ஆனால் ஈகை குணத்துல 2 பேரும் ஈக்குவல் தான். அவர் ஒத்துக்கூடாரு நினைக்கிறேன். எம்ஜிஆர் எவ்வளவு ஈகையோட இளையவர்களுக்கு உதவி செய்தார்களோ அதை விட அதே மாதிரிதான் செய்யறான்னு சொல்ல போனா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் இந்த விஷயங்களில் தமிழக இன்றைக்கு ஆட்சி செய்கிற அதிமுக தலைமையிலான அரசு எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரே வார்த்தையில் ரத்தின சுருக்கமாக. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு நம்பர் 1 என்று சொல்லுகிற அளவுக்கு இந்திய அளவிலேயே பாராட்டப்படுகிறதான ஒரு அரசாக இந்த அதிமுக அரசு இருந்து வருகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. டாக்டர், நீங்க எப்படி மறுக்கிறீங்க இந்த விஷயத்தை? நீங்கள் பாஜக பிரமுகராக இருந்தாலும் கூட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அதிமுக தலைமையிலான அரசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு அதை பொறுத்தவரையில நன்றாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில கூட துணிச்சலோட பல நடவடிக்கைகள் நிச்சயம் தீவிரவாத அச்சுறுத்தல் விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி நீங்க உங்களுக்கு தெரியும், தீவிரவாதம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்பொழுது கர்நாடகாவில இருந்து ஒருத்தர் வந்தார்ல, ஒரு பெரிய ஆக்டர், அவர் வந்து கடத்தப்பட்ட சம்பவம். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. அதற்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. ஆக துணிச்சலான வகையில் எங்கே என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதை எதிர்த்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு விஷயம். எல்லாத்தை விட நான் ஒரு தொலைநோக்காக நான் பார்த்தது என்னவென்றால், இப்பொழுது அகில இந்தியாவிலே காங்கிரஸ் மிகவும் பயங்கரமான மிக வேகமாக நேற்றைய தினம் பிரதமர் மீது கூட விரல் சுட்டிக்காட்டி நீங்கள் தான் காரணம் என்று பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கீழே இறக்க வேண்டும் என்கிற மாபெரும் யுத்தத்தில் போரில் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு மிக பெரிய பொறுப்பு எடுத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்ல இன்றைக்கு 42வது ஆண்டு துவக்க விழா இருக்கிற தினத்தில் இன்றைக்கு நேற்று அதிமுக தொண்டர்களுக்கு கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருக்கிறார். நம் கடந்து வந்த 42 ஆண்டுகால பாதையில் என்னென்ன சறுக்கல்களை சந்தித்தோம், அந்த சறுக்கல்களை எப்படி நாம் சரி செய்தோம், இன்றைக்கு எப்படி ஒரு அபார வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், வருகிற நாடாளுமன்ற தேர்தலை தீர்மானிக்கிற சக்தியாக நம்முடைய இயக்கம் இருக்க வேண்டும், அதுக்கு கட்சி தொண்டர்கள் அவையாவது பாடுபட வேண்டும் என்பதான கூக்குரல் அளித்திருக்கிறார். நாடு வந்து ஒரு தனி குடும்பத்தினுடைய அரசு பிடியில் இருந்தது, அந்த பிடியிலிருந்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறோம், போராடி பெற்றுக் கொடுக்கிறோம். இந்த போராடி பெற்ற விஷயத்தை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதான ஒரு பதிவுகளை செய்திருக்கார். தொண்டர்களுக்கு உற்சாகம் இருக்கிறார். இந்த தருணத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் டாக்டர் உங்க பேராயர் உங்கள் பார்வையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசின் நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தமிழக மக்கள், ஏனென்றால் நான் மக்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறேன். டாக்டர் ஹண்டே ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு நாளைக்கு அவர் கிட்டத்தட்ட 200 பேரை சந்திக்கிறார். நாங்களும் அதே போல ஒரு நாளைக்கு 200-300 பேரை நாங்கள் சந்திக்கிறோம். நாளைக்கு மறுநாள் நான் சேலம் செல்கிறேன். ஆக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அதுபோல மாவட்டங்களிலே சென்று கலெக்டர் அலுவலகத்திலே ஆய்வு நடத்தி எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். மக்களுடைய மனதிலே இந்த நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி அது சீரிய ஆட்சியாக ஒரு பொற்காலமாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் அநேகருக்கு அது உதவியாக இருக்கிறது. ஏதோ ஒரு குடும்பத்தின் கையிலே இருந்து கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் மட்டுமே அனுபவித்து வந்ததான அரசு எல்லா சலுகைகளும் அரசு அதிகாரங்களும் இன்றைக்கு பரவலாக அது மக்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிற அளவிலே அது செயல்பட்டு வருகிறது. அருமையான ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு 3.5% அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு அந்த வாங்கி கொடுத்தார்கள் என்று. அது வந்து ஆந்திராவிலே முதலாவது அவர்கள் செய்தார்கள், ஆந்திர மாநில அரசு செய்தது. அதற்கு பிற்பாடு தமிழகத்திலே அந்த அது போதாது என்று சொல்லி 5% அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு செய்ததை காலம் முழுவதும் மறக்க முடியாத ஒன்று. இன்னொன்று முக்கியமான ஒன்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஆதி திராவிட கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு இந்து ஆதி திராவிடர்களுக்குள்ள அதே சலுகை கொடுக்கப்பட வேண்டும், இந்திய அளவிலே அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கடிதம் எழுதி அதை வற்புறுத்த செய்தார்கள். இந்தியாவிலே எந்த மாநில முதல்வரும் செய்யாத காரியம்
சுதந்திரம் பெற்று இன்று வரை ஆதி திராவிட கிறிஸ்தவர்கள் சுதந்திரம் பெறாமல் அவர்கள் அடிமையாக, ஏனென்றால் ஒரு இந்து தலித்துக்கு இருக்கக்கூடியதான உரிமை, ஒரு புத்த மதத்தை சார்ந்த தலித்துக்கு இருக்கிறதான உரிமை, ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த தலித்துக்கு இருக்கிறதான உரிமை கிறிஸ்தவ தலித்துக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே சேர்த்தப்பட்டு தாழ்ந்த வகுப்பினருக்குரிய சலுகைகளை இழந்து அவர்கள் மிக சிரமத்திற்குள்ளாக ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருகிறார்கள். ஆக இந்த நிலைமை மாற வேண்டும். இந்து தலித்துகளுக்குள்ள அதே நிலைமை கிறிஸ்தவ தலித்துகளுக்கு வர வேண்டும் என்று முதன்முறையாக குரல் கொடுத்தவர் நமது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மாத்திரமல்ல, இந்தியாவின் ஜனாதிபதியாக மதிப்பிற்குரிய சங்மா அவர்களை இந்தியாவின் ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்தவர் வர வேண்டும். இதுவரை இஸ்லாமியர் இருந்திருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருந்திருக்கிறார்கள், மற்ற மதத்தினர் இருந்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவர் கூட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு உதவி ஜனாதிபதியாக கூட வர முடியவில்லை. இந்த உலகத்திலேயே பெரிய மதம் கிறிஸ்தவ மதம். இந்தியாவிலே ஒருவேளை இது சிறுபான்மை மதமாக இருந்தாலும் உலகத்திலே பெரிய மதம் என்றால் அது கிறிஸ்தவ மதம், இரண்டாவது இஸ்லாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய மதத்தை சார்ந்த யாரும் அங்கே பாராளுமன்றத்திலே போய் முக்கிய பதவியிலே உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையிலே நமது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக வர ஒரு கிறிஸ்தவரை சிபாரிசு செய்தார்கள். இதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் மேல் கொண்டுள்ள அன்பை காண்பிக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் ரொம்ப டிசிப்ளினா கண்டிப்பாக இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் மிக தாயுள்ளம் கொண்ட மிக அன்பானவர்கள். நான் அவர்களோடு நான் பணிபுரிந்திருக்கிறதுனால அந்த அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏழை என்று வருகிறவர்கள் எத்தனை பேர்கள் அவர்கள் உதவி பெறுகிறார்கள். ஒரு கண்ணீரோடு வரக்கூடிய தாய் மக்களுக்கு அவர்கள் செய்கிற உதவிகள், குழந்தைகளுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, இப்படியாக தாயுள்ளத்தோடு அவர்கள் செய்கிறார்கள். அது நிர்வாகம் என்று வரும்போது கண்டிப்பா அவசியம். இல்லாவிட்டால் ஒரு லீடர்ஷிப்ல அவர்கள் இருக்க முடியாது. ஆகவே டாக்டர் சேதுராமன் ஐயா அவர்களும் டாக்டர் ஹண்டே அவர்கள் சொன்னது அது சால பொருந்து. காரணம், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டிப்பான டிசிப்ளின் பர்சன், அவர் லீடர். அதே சமயத்துல அன்புள்ளம் கொண்ட, தாயுள்ளம் கொண்ட, கருணை வடிவம் கொண்ட ஒரு அருமையான ஒரு தாய் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஐயா, டாக்டர் நிறைவுக்கு உங்கள் பகுதி ரத்ன சுருக்கமாக ஒரே வார்த்தையில் இன்றைக்கு ஆளுகிற இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் ஒரே வார்த்தையில் ரத்ன சுருக்கமாக. தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போனாலும் சரி, எந்த தெருவுக்கு போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு மேல புரட்சி தலைவி தான் நல்லவங்க, அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு, எங்க சின்ன ரெட்டலை தான் சொல்ற அளவுக்கு அவங்க நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நாங்க தனியா நிக்கிறேங்கிற தைரியம் இருக்கு. இந்த தைரியம் கருணாநிதிக்கோ வேற எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இல்ல. அதனால புரட்சி தலைவி அம்மா அவர்களை மக்கள் ஆதரிக்கிறாங்க. அவரு எல்லாரும் ஆதரவு கேட்டு ஒரே வார்த்தை சார், ஒரே வரி. இன்றைய மத்திய அரசாங்கம் மிக பலகீனமான ஒரு அரசாங்கமாக இருக்கிற காரணத்தினால் நாம் எல்லா பகுதிகளிலும் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது இலங்கை பக்கமாக இருந்தாலும், பாகிஸ்தான் பக்கமாக இருந்தாலும், சீனா பக்கமாக இருந்தாலும் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பணி என்னவென்றால் இந்த பலகீனமான மத்திய அரசாங்கத்தை கீழே இறக்குவது. அதற்கு ஒரு மிக பெரிய சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. ஐயா, டாக்டர் ஒரே வார்த்தை 2.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியின் கீழ் வாழ்ந்தே ஆக வேண்டிய இருக்கிற கட்டத்திலே இருக்கிற தமிழக மக்கள், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிற தமிழகம் எதிலே முதன்மையாக இருக்கிறது என்றால் சட்ட ஒழுங்கு கெடுதல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களிலே செயலற்ற தன்மையிலே முதன்மை மாநிலமாக இருக்கிற இந்த நிலையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் இன்னும் 2.5 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்கிற காரணத்தினாலே மதிப்பெண்ணையை பாராளுமன்ற தேர்தலிலே கொடுத்து அதன் மூலமாகவாவது இவர்கள் தங்களது போக்கை மாற்றிக்கொள்ள மாட்டார்களா? அந்த வாய்ப்பை, அந்த தோல்வியை கொடுத்த பிறகாவது இந்த அதிமுக அரசு தனது போக்கை மாற்றிக்கொள்ளுமா என்கின்ற எதிர்பார்ப்பிலே மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு இதை நான் சொல்லிடுறேன். 2.5 ஆண்டு காலம் இன்னும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே, அது அப்படி நினைக்கலீங்க. இன்னும் 2.5 ஆண்டு காலம் தானா, இது வாழ்நாள் முழுவதும் அம்மாவே இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர வேற
ஆண்டு காலம் நாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்கல. வாழ்நாள் முழுவதும் அம்மாவே, புரட்சி தலைவி அம்மா அவர்களே தமிழ்நாட்டை ஆண்டால் அவர்கள் இந்தியாவையும் அவர்கள் ஆள வேண்டும், இந்தியாவை வழிநடத்த வேண்டும், பாரத பிரதமராக வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து விவாதத்துடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம். விவாதத்துடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ரத்தின சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய வந்திருக்கிற இந்த தருணத்தில் 41 ஆண்டுகளை கடந்து 42வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அதிமுக கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபார வளர்ச்சி. அதை மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் புரட்சி அவர்களால் அந்த இயக்கம் துவங்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்த வாக்கு வங்கி 5 லட்சம் வாக்கு வங்கி இருந்தது. இன்றைக்கு 1.5 கோடி வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பொதுச் செயலாளர் மிகப்பெரிய பொறுப்பை துணிச்சலோடு எடுத்த முதல்வருடைய பாராட்டுகளை மறுக்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்தின் நல்லாட்சி கொண்டு வந்து பல்வேறு விஷயங்களை பரபரப்பாக செய்திருக்கிறார், மறுக்க முடியாது. இன்றைக்கு மாநில ஆட்சி தான் மத்தியில் முடிவு செய்யக்கூடிய ஒரு பெரிய அங்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அதிமுக கட்சி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதையும் மறுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்ட வைத்திலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சட்ட ஒழுங்கு சீர்கேடில் சில குறைபாடுகள் இருக்கலாம். எல்லா அரசும் முழுமையான அரசாக அமைந்து விட முடியாது. சில குளறுபாடுகள், சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யும். அது காலப்போக்கில் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எனவே அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிச்சயம் வரும். இந்த புரட்சி அதிமுக கட்சி 42வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற நேரத்தில் விண்தொலைக்க காட்சியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிற அதே நேரத்தில் நல்லாட்சியாய் இது தொடர வேண்டும், நாளைக்கு மத்தியில் ஒரு பெரிய அங்கம் வகிக்கிற ஆட்சியாகவும் இந்த கட்சியில் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிற அதே நேரத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த விருந்தினர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.